காங்கிரஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்ஃபார்மல் ஒப்பந்தம் 2.5 வருஷம் சித்தராமையா இருப்பாரு, அதுக்கு பிறகு 2.5 வருஷம் டி கே சிவகுமார் இருப்பாரு. எந்த மாநிலத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் காங்கிரஸ் கட்சிக்கு டி கே சிவகுமார் தான் அதுக்கு அனுப்பப்படுவார். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ட்ரபிள் ஷூட்டர்னு வாங்க. சார், டி கே சிவகுமார் முதலமைச்சர் ஆனா அவருக்கு சவால் என்ன சார் பாக்குறீங்க? தமிழ்நாட்டை விட ரொம்ப ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட். அதுக்கு காரணம் வந்து 3 கட்சிகள். சார், இந்த மேகதாது பிரச்சனையில என்ன சார் முடிவு எடுப்பாங்க? அவர் வந்து இதை வந்து ஒரு பர்சனல் ப்ராஜெக்ட் மாதிரி அதை புஷ் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து உபரி நீர், கடலுக்கு போற நீர், அதை நம்ம நாங்க சேமிச்சு வச்சாக்க உங்களுக்கு தான் நல்லது. இது வந்து நம்பகத்தன்மை தான் பிரச்சனை. கர்நாடகா வந்து ஒரு முறை கூட காவேரி ஆணையத்தினுடைய உத்தரவை மீறவில்லை என்றால் பிரச்சனையே கிடையாது. மேகதாது கட்டிட்டு தமிழ்நாட்டு கையில கண்ட்ரோல் கொடுக்கும். சோ நீங்க வயலேட் பண்ண முடியாதுல்ல. தாவேக்கு அமைச்சர்களா பொறுப்பேற்றவங்க வந்து ரீல்ஸ் முகத்துல இருக்காங்க, இன்னும் ரீல்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அடித்தளத்து மக்களோடு 10 ஆண்டு காலம் பணியாற்றுறதுனால மக்கள் ஓட்டு போட்டாங்களா? ரீல்ஸை பார்த்துட்டு ஓட்டு போட்டாங்க. என்ன இது? நீங்க கேட்கிற கேள்வியே எனக்கு புரியல. தாவேக்கு ஆட்சி காலத்திலேயே அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதாவது டாஸ்மாக்ல வேலை செய்யற ஊழியர்கள் எல்லோரும் புனிதமானவர்கள், மேல இருக்கிற அமைச்சர்கள் அதிகாரிகள் தான் மோசமானவர்கள் கிடையாது. அதிமுக இருந்து 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டு தாவே கலைஞ்சிருக்காங்க. அதே போல முன்னாள் எம்எல்ஏக்களும் தாவே கல போறாங்க. நிச்சயமா அது குதிரை எந்த விதமான பேரம் பேசாமல் வந்திருக்கிறார்கள். நாங்க ஏத்துக்கிறோம். டிக்கெட் கொடுக்காது. தாவேக்கு வந்து ஊழல் இல்லாத கட்சியின் ஆதோர்ஜன குறிப்பிடுறாரு. 5 ஆண்டுகள் ஊழலே இருக்காது அப்படின்றாரு. ஏங்க, முதல்ல எப்படி ஆரம்பிச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டே நீங்க வேற ஒரு கட்சியை உடைச்சு அதுல இருந்து எம்எல்ஏக்களை வாங்க பார்த்துருக்கீங்க. மக்கள் நம்ம முட்டாளுங்களா? யாரை ஏமாத்துறீங்க? ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். சான்ஸே இல்ல. பன்னீர்னா இது மட்டும்தான். பன்னீர்னா only Milky Mist. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். கர்நாடகாவில் வந்து முதலமைச்சராக வந்து சித்தராமையா வந்து பதவி ராஜினாமா பண்ணியிருக்காரு. சட்டமன்ற தேர்தலுக்கு 2 ஆண்டுகள் தான் இருக்கு சார். எதனால சார்? என்ன காரணம்? காங்கிரஸ் சேர்ந்த பல பரிச்சு வைக்கிறாங்க. அதாவது இது வந்து புதிதான ஒரு விஷயம் அல்ல. அவங்க ஏற்கனவே காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் அவர்கள் வந்து முதலமைச்சர் யார் வரணும்னு அப்பவே ஒரு பெரிய போட்டி இருந்தது. அப்போ காங்கிரஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்ஃபார்மல் ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க. 2.5 வருஷம் சித்தராமையா இருப்பாரு, அதுக்கு பிறகு 2.5 வருஷம் டி கே சிவகுமார் இருப்பாருன்ட்டு. அப்படிதான் வந்து அவங்க அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது அப்படிதான் அவங்க அதை சமாளிச்சாங்க. ஸோ 2.5 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ 3 வருஷமே ஆயிடுச்சு. 3 வருஷம் ஆன பிறகும் வந்து மாற்றம் இல்லைங்கிற போது டி கே சிவகுமார் தரப்புல வந்து அவங்க தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 4-6 மாதமாக அவர்கள் வந்து கோரிக்கை வைத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க தானே சொன்ன அரேஞ்ச்மெண்ட் இது, இதை நீங்க அமல்படுத்தணும் அப்படின்ட்டு. ஸோ அதை இறுதியாக சரி அரசுக்கே வந்து ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிற போது சரி நம்மளும் வார்த்தையை கொடுத்துட்டோம். 2.5 வருஷம் சிவகுமார் அமைதியா இருந்திருக்காரு. அதன் காரணமாக இந்த மாற்றம் வந்திருக்கிறது. டி கே சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய முக்கியத்துவம் காங்கிரஸ் கட்சிக்கு வெறும் கர்நாடகாவில் மட்டுமல்ல, எந்த மாநிலத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சி அமைப்பதிலோ இல்ல எம்எல்ஏக்களை வந்து பிஜேபிக்கு போகாமல் தடுப்பதிலோ எந்த ஒரு மாநிலத்துல பிரச்சனை வந்தாலும் டி கே சிவகுமார் தான் அதுக்கு அனுப்பப்படுவார். ஸோ உங்களுக்கு மகாராஷ்டிரால வந்த பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல ராஜஸ்தான்ல ஏற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், அசோக் கெலோட் பீரியட்ல, இது எல்லாத்தையும் சமாளிக்கிறது வந்து டி கே சிவகுமார் பண்ணியிருக்கிறார். அதனால அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க வேண்டியது காங்கிரசினுடைய ஒரு கடமையாச்சு. பிளஸ் ஏற்கனவே இது ஒரு ஒப்பந்தம் இன்ஃபார்மலா ஒரு வார்த்தை கொடுத்திருந்தாரு ராகுல் காந்தி, அதை நிறைவேற்றுறாங்க. சார், ராஜஸ்தான் மத்திய பிரதேசல வந்து தோல்விக்கு 2 பேருக்கு இடையில நடந்த தோல்வி நடந்துச்சு, அசோக் கெலோட், சச்சின் பைலட். அதனாலதான் கர்நாடகால இந்த முடிவு எடுத்திருக்காங்க சார். பார்க்கலாமா? இல்ல, அது மாதிரி வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு வந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறதாக நான் பார்க்கிறது வந்து டி கே சிவகுமார் ஒரு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை, அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கை இவர்கள் காப்பாற்றவில்லை என்றால் அது ஒரு காங்கிரஸ் கட்சிக்கே வந்து ஏன்னா இது ஓப்பன் சீக்ரெட், எல்லோருக்குமே தெரிந்தது. 2.5 வருஷம் இவரு, 2.5 வருஷம் அவருன்ட்டு. ஆனால் அது கொடுக்கலைன்னா அந்த கட்சியை மேலும் பலவீனப்படுத்தும். 2028 அவங்களால ஆட்சிக்கு திருப்பி வருவது ரொம்ப கடினமாயிடும்.
சித்தராமையா இன்று கூட சித்தராமையா தான் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிறார். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் டி.கே. சிவகுமார் நான் ஏற்கனவே சொன்னது போல காங்கிரஸ் கட்சிக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இருக்கிறார். அவருடைய மெத்தட்ஸ் சரியா தவறா, அவர் நல்லவரா இல்லையா, அவர் எப்படி தன்னுடைய அரசியலை நடத்துறாரு, இதெல்லாம் வேறு ஒரு விவாதம். ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ட்ரபிள் ஷூட்டர்னு வாங்க. ஸோ முக்கியமான ட்ரபிள் ஷூட்டராக இருக்கிறவர், அவருக்கு இந்த பொறுப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதத்துல என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நியாயமான ஒரு விஷயம்தான். சார், கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் இல்லை சட்டமன்றத்தை பார்த்தோம்னா கடந்த 25 ஆண்டுகளா ஒரு மியூசிக்கல் சேரா தான் இருந்திருக்கு. நிலையான முதலமைச்சர் கர்நாடகா வந்து கடந்த 25 ஆண்டுகளும் இல்லை. சித்தராமையா மட்டும் தான் 2013 இருந்து 18 வரை நிலையான 5 ஆண்டுகள் நிறைவு செஞ்சாரு. அப்படின்னு ஒரு தலைவர் வந்து இறக்குறது அந்த மக்கள்கிட்ட பாதிப்பு உண்டாக்காதா சார்? இல்ல, அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் திரு சித்தராமையாவே வந்து ஒரிஜினல் காங்கிரஸ் கட்சி தலைவர் கிடையாது. அவர் வேறு ஜேடிஎஸ் கட்சியில் இருந்து அதற்கு பிறகுதான் வந்து அவர் காங்கிரஸுக்கே வராரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல ஒரு முக்கிய பதவியில வழங்கப்படுகிறது. அதுக்கு பிறகு அவர் சுதாரித்து கொண்டு காங்கிரஸ் தலைவராக அவர் ஆகிறார். பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி திரு சித்தராமையா உருவாகிறார். ஏன்னா அவர் வந்து ஓபிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவர். டி.கே. சிவகுமார் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் மிகவும் ஒரு பவர்ல இருக்கக்கூடிய ஒக்கலிகா சமுதாயத்தை சார்ந்தவர். ஸோ இதுல வந்து நிறைய ஒரு காஸ்ட் பாலிடிக்ஸினுடைய ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் காங்கிரஸ் கட்சி பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ அதனாலதான் சொல்றாங்க, இப்போ துணை முதலமைச்சர்களை நியமிப்பாங்க. அதுல ஒரு துணை முதலமைச்சராக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த திரு பரமேஸ்வரா அவர்களை நியமிக்க போறாங்க. அவர் உள்துறை அமைச்சராக இருக்காரு, அவரை வந்து நியமிப்பாங்க. டி.கே. சிவகுமாருடைய டெப்டியா. பிஜேபி உடைய பேஸ் வந்து லிங்காயத் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். ஸோ கர்நாடகால 3-4 பிரதான சமுதாயங்கள்: லிங்காயத் சமுதாயம், ஒக்கலிகா சமுதாயம், ஓபிசி குருபா சமுதாயம், அதுக்கு பிறகு தாழ்த்தப்பட்ட மக்கள் சமுதாயம், அதுக்கப்புறம் மைனாரிட்டிஸ், இஸ்லாமிய சிறுபான்மையினர். ஸோ இந்த மாதிரி இந்த 5 குரூப்பை வந்து எல்லா கட்சியும் கவர் பண்ண பார்ப்பாங்க. அப்கோர்ஸ் பிஜேபி வந்து இஸ்லாமியர்களுக்கே அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பேஸ் கிடையாது. ஆனால் மற்ற 4 சமுதாயத்திலிருந்து அவங்க கொண்டு வருவாங்க. பிஜேபிக்கு லிங்காயத் சமுதாயத்துல பெரும் அளவுல ஒரு ஆதரவு இருக்கு. ஒக்கலிகா சமுதாயம் பிரதானமாக ஜேடிஎஸ், அதாவது தேவேகவுடாவினுடைய குடும்பம் ஓல்டு மைசூர் ஏரியாலையும் காங்கிரஸ் கட்சிக்கு ஓரளவுக்கு ஆதரவும் இருக்கக்கூடிய இடங்களா இருக்கு. ஒக்கலிகா லீடர்ஸும் பிஜேபி இருக்காங்க. அந்த பிஜேபிக்கு ஒக்கலிகா பேஸ் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, பட் ஒரு ப்ரிடாமினன்ட்லி அதனாலதான் பி.எஸ். எடியூரப்பா அவர்களெல்லாம் வந்து இந்த லிங்காயத் சமுதாயத்தை சேர்ந்த முக்கிய தலைவர்களுக்கு அவங்க வாய்ப்பு தொடர்ந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப என்ன ஒரு சிக்கல் என்றால், இந்த காஸ்ட் ஈக்குவேஷன்ல காங்கிரஸ் உடைய பேஸ் யாரு? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், சிறுபான்மையினர், ஓபிசி. ஓபிசினா இப்போ குருபா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், சித்தராமையாவுடைய இது பிளஸ் ஒரு ஒக்கலிகா பேஸ். பட் அதே சமயம் லிங்காயத் சமுதாயம் கிட்டத்தட்ட 15-17% பாப்புலேஷன். நீங்க அவங்கள அப்படியே விட்டுற முடியாது. ஸோ அவங்க சார்பாக ஒரு டெப்டி சிஎம் கொண்டு வராங்களா? சித்தராமையா கடந்த ஆட்சி காலத்துல வந்து லிங்காயத்தை தனி மதமாவே அறிவிச்சிருந்தாரு 2013-2018. ஆமா, அது வந்து ஒரு பகுதி அந்த சமுதாயத்துல அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க இந்துக்கே கிடையாது அப்படிங்கிற ஒரு அவங்க வந்து பசவண்ணா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு முனிவருடைய ஏற்பட்ட இந்த சமுதாயம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு காங்கிரஸ் கட்சியில எம்பி பாட்டீல்னு இருக்காரு, தொழில்துறை அமைச்சர். அவர் வந்து லிங்காயத் ஃபேஸ், வட கர்நாடகாவை சேர்ந்தவர். அவர் பல ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவர். அவர் ஒரு லிங்காயத் ஃபேஸ். அவர் வந்து ஒரு டெப்டி சிஎம்மா கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு லிங்காயத் ஒக்கலிகா சிஎம், லிங்காயத் டெப்டி சிஎம், தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு டெப்டி சிஎம் போட்டாங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பண்ணுவாங்களான்னு தெரியாது, பட் அதுதான் பேச்சு அடிபடுது. சார், டி.கே. சிவகுமார் முதலமைச்சர் ஆனா அவருக்கு சவால் என்ன சார் பாக்குறீங்க? இல்ல, ஒன்று காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கிற சவால்கள், காங்கிரஸ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சவால்கள். கர்நாடகால நீங்க பாத்தீங்கன்னா பல மாநிலங்களை போல ஒரு ரொட்டேட்டிங் சிஸ்டம். 5 வருஷம் காங்கிரஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க தூக்கி அடிச்சுட்டு பிஜேபி கொண்டு வருவாங்க, அதுக்கப்புறம் பிஜேபி
தூக்கி அடிச்சுட்டு காங்கிரஸ் கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிற ஒரு இது. பிளஸ் தமிழ்நாட்டை விட ரொம்ப ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் நிறைய இருந்திருக்கு. அதுக்கு காரணம் வந்து 3 கட்சிகள் இருக்கு. ஜேடிஎஸ் இன்னும் முழுமையாக அழியவில்லை. அவர்களுக்கு இன்னும் ஓரளவுக்கு ஒரு பேஸ் இருக்கு. தேவகவுடா, குமாரசாமி தலைமையில் இயங்கக்கூடிய அந்த ஜேடிஎஸ்க்கு ஓரளவுக்கு அந்த அந்த ஒக்கலிகா பகுதிகளில் பேஸ் இருக்கு. வட கர்நாடகால ஆமா ஆமா ஒரு காலத்துல 38 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு முதலமைச்சர் ஆனார் குமாரசாமி. ஸோ முக்கியமாக இந்த 3-வே ஃபைட்ல அது வந்து மாறிட்டு இருக்கு. இப்போ ஜேடிஎஸ் பேஸ் வந்து சுருங்கிட்டே வருது. இப்போ இன்னொரு 10 வருஷத்துல ஜேடிஎஸ் ஒரு பெரிய கட்சியா இருக்குமாங்கிறது யாரும் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அடுத்த தலைமுறையும் சரியில்லை. குமாரசாமியினுடைய மகனா இருக்கட்டும், இல்ல அவங்க பிரதர்ஸ் வந்து பிரஜ்வல் ரேவண்ணா, அவரு என்ன ஆச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஜெயில இருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும்போது அந்த கட்சியினுடைய எதிர்காலம் கேள்விக்குறி. ஸோ கர்நாடகா ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு பிறகு காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபைட் சிச்சுவேஷனும் மாறலாம். அன்லெஸ் இப்போ பேசுறது என்னன்னா, தமிழ்நாட்டை பார்த்துட்டு புது கட்சிங்க ஏதாவது வருமோ ஒவ்வொரு ஊர்ல அப்படின்னு தான் எல்லாரும் பேசுறாங்க. ஏன்னா நம்ம ட்ரெடிஷனலா எப்படி பார்ப்போம், இந்த கட்சி அந்த கட்சி, ஒரு கட்சி தொடர்ந்து பலவீனமாயிட்டு இருக்கு அப்படின்னா அது பைபோலார் ஆயிடும். அந்த மாதிரி இப்போ பேசவே முடியாது. யாராவது புதுசா கட்சி ஆரம்பிச்சு வந்து முதலமைச்சராகவும் ஆகலாம், அது தெரியாது. சார், இந்த மேகதாது பிரச்சனையில என்ன சார் முடிவு எடுப்பாங்க கர்நாடகாவில் புதுசா வர முதலமைச்சர்? ஏன்னா இப்ப தமிழ்நாட்டில் அவங்க வந்து அவங்க கூட்டணி ஆட்சியில தான் இருக்காங்க. காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட கூட்டணியில தான் இருக்காங்க. மேகதாது பிரச்சனை எப்படி சார் கையாளுவாங்க? மேகதாது பிரச்சனையை மேகதாது அணை கட்ட வேண்டும் என்பது டி.கே. சிவகுமார் பல ஆண்டு காலமாக கூறிக்கொண்டிருக்கிறார். அவர் வந்து இதை வந்து ஒரு பர்சனல் ப்ராஜெக்ட் மாதிரி அதை புஷ் பண்ணிட்டு இருக்காரு டி.கே. சிவகுமார். அவர் எதிர்கட்சியில இருக்கும்போது இதுதான் பண்ணிட்டு இருந்தார். ஆளுங்கட்சியா மட்டும் நான் சொல்லலை, எதிர்கட்சி எம்எல்ஏ இருக்கும்போது கூட தொடர்ந்து மேகதாது கட்டப்பட வேண்டும். 2 விஷயம் இருக்கு அதுல. காவேரி ஆணையம், தீர்ப்பு ஆணையம் வந்து பெங்களூர் நகருக்கு 4.5 டிஎம்சி குடிநீர், பெங்களூர் நகரத்துக்கு குடிநீர் வந்து கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இப்ப எங்க சிக்கல் வருதுன்னா, இப்போ கர்நாடகாவிடம் இருந்து தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே வரவேண்டிய நீர் பற்றாக்குறை ஆண்டுகளில் வருவதில்லை, கொடுக்க மாட்டேங்கிறார். ஓ வெள்ளம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, வேற வழி இல்லை, அவங்களால நிறுத்த முடியாது, அதனால தண்ணி வந்துருது. ஸோ மழை அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டுகளில் யாருக்கும் பிரச்சனை இல்லை. மழை குறைவாக இருக்கும் போது தொடர்ந்து அவங்க அந்த ஆர்டர்ஸை ஒபே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுதான் சிக்கல். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழல்ல தமிழ்நாடுக்கு வரக்கூடிய தண்ணியை மேலும் குறைக்கக்கூடிய ஒரு அபாயம் இந்த மேகதாதுவினால் ஏற்படும். அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து உபரி நீர், கடலுக்கு போற நீர், அதை நம்ம நாங்க சேமிச்சு வச்சாக்க உங்களுக்கு தான் நல்லது. இது வந்து நம்பகத்தன்மை தான் பிரச்சனை. இது லாஜிக்கலி இப்ப கர்நாடகா வந்து ஒரு முறை கூட காவேரி ஆணையத்தினுடைய உத்தரவை மீறவில்லை என்றால் பிரச்சனையே கிடையாது. தொடர்ந்து அவர்கள் வயலேட் பண்ணிட்டு இருக்கும் போது இதனாலதான் வந்து சிக்கல் வருகிறது. ஆக்சுவலா எவ்வளவுக்கு எவ்வளவு நீரை சேவ் பண்ணி காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. 2 மாநிலத்துக்கும் அது பெனிஃபிட் ஆகும். என்ன சிக்கல் என்றால், அதனாலதான் நம்ம சிலர் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. மேகதாது கட்டிட்டு தமிழ்நாட்டு கையில கண்ட்ரோல் கொடுத்துருங்க. ஸோ நீங்க வயலேட் பண்ண முடியாதுல்ல. இப்போ முல்லைப்பெரியார் இருக்கு, முல்லைப்பெரியார் எக்ஸாம்பிள் மாதிரி அந்த அணையினுடைய நிர்வாகத்தை தமிழ்நாடு கையில கொடுத்துருங்க. ஸோ தட் நீங்க வந்து அதுக்கு எவ்வளவு ஸ்டோர், இப்போ அது 47 டிஎம்சி ஃபீட் தண்ணியை அங்க வந்து ஸ்டோர் பண்றதுக்கான வசதியை ஏற்படுத்துவோம் மேகதாது அப்படிங்கிற திட்ட இதுல வந்து சொல்லி இருக்கிறாங்க. ஸோ 47 டிஎம்சியை நீங்க 4.5 டிஎம்சியை ஸ்டோர் பண்ண வேண்டிய, ஐ மீன் பெங்களூருக்கு கொடுக்க வேண்டியதுக்கு 47 டிஎம்சி எதுக்கு நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும், சேமிச்சு வைக்கணும்? அந்த கேள்வி வரும். பட் அது பிரச்சனை கிடையாது. இது மேகதாது இப்போ தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் பிரச்சனையே இல்லை என்றால் இந்த தண்ணி பகிர்வில் மேகதாது கட்டுவதிலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு மாநிலம் தொடர்ந்து பற்றாக்குறை வரும்போது நாங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டோம் என்று
உச்ச நீதிமன்றம் சொல்லட்டும், காவேரி ஆணையம் சொல்லட்டும், யார் சொன்னாலும் நான் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பொசிஷன் எடுக்கும்போது நிச்சயமாக இது தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இல்லையா? சோ இதுதான் இது. பேசிக்கலி இட் இஸ் நாட் தட் பில்டிங் மேகதாது இஸ் a bad thing. No. பில்டிங் மேகதாது அண்ட் கிவிங் கண்ட்ரோல் டு கர்நாடகா அங்கதான் சிக்கல். ராகுல் காந்தி வந்து இந்த முடிவுல த்ரெட் பண்றாங்களா சார்? ஏன்னா கேரளாலே வந்து கேசி வேணுகோபால தான் அவர் முதலமைச்சரா முன்னெடுத்தாங்க அப்படின்னு ஒரு இது வந்துச்சு, நியூஸ் வந்துச்சு. ஆனா சதீஷன் வந்துட்டாரு. அதே மாதிரி இங்க டி கே சிவகுமார், சித்தராமையா அப்படி நடக்க பிரச்சனையில தலைமையை த்ரெட் பண்றாங்களா சார் காங்கிரஸ்ல இருக்கவங்க? இல்லைங்க, விடி சதீஷன் தாங்க கேம்பெயினை லீட் பண்ணாரு. விடி சதீஷன் தான் பெரும்பாலான கேரளா மக்கள் வந்து விடி சதீஷன் வரணும் தான் எதிர்பார்த்தாங்க. அதை மீறி ராகுல் காந்தி கேசி வேணுகோபால டெல்லியில இருந்து உள்ள தள்ளி இருந்தாருன்னா அது ரொம்ப அன்பாப்புலரா இருந்தது. வேணுகோபாலுக்கு எம்எல்ஏகளிடையே ஆதரவு இருந்திருக்கலாம், ஏன்னா அவர் தான் டிக்கெட் கொடுத்தாரு, அது வேற விஷயம். ஆனால் கேரளா கம்யூனிஸ்ட் ஆட்சியை கடுமையாக எதிர்த்து 5 ஆண்டு காலம் போராடி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இந்த தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வைத்தவர் சதீஷன். சதீஷனுக்கு கொடுப்பதுதான் நியாயம், அதுதான் தர்மம். சோ அதனால ராகுல் காந்தியை மிரட்டி சதீஷன் வாங்க வேண்டும் என்று இல்லை. சதீஷன் தான் வந்திருக்கணும், அவர் வந்திருக்கிறார். மேபி இது இப்படி பார்க்கலாம், ராகுல் காந்திக்கும் இப்பொழுது கொஞ்சம் அரசியல் ஞானம் வந்து விட்டதோ அப்படின்னு கூட யோசிக்கலாம். அதனாலதான் இந்த டி கே சிவகுமாரா இருக்கட்டும் இல்ல சதீஷனா இருக்கட்டும், டி கே சிவகுமார் கேஸ்ல கொடுத்த வாக்கை காப்பாற்றுகிறார் எடுத்துக்கலாம். இந்த மேட்டர்ல யார் மக்கள் விரும்பினார்களோ அவரை முதலமைச்சராக நியமித்திருக்கிறார்கள். அதுவும் இது வந்து அவங்க ராகுல் காந்தியை மிரட்டுறாங்கன்னு ஒரு விதத்துல பார்த்தாலும் ராகுல் காந்திக்கு அரசியல் ஞானம் வந்து விட்டதோ அப்படிங்கிற மாதிரியும் பேசலாம். சார், தமிழ்நாட்டுல வந்து தாவேக்கு அமைச்சர்களா பொறுப்பேற்றவங்க வந்து ரீல்ஸ் முகத்துல இருக்காங்க, இன்னும் ரீல்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அதே மாதிரியா வந்து அவங்க பொதுவா வந்து எல்லாத்துக்கும் கேமராவை தான் அட்டென்ஷன் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மக்களோட பணியை பார்க்காம கேமராக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ரீல்ஸ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ரீல்ஸ்னால தாங்க ஜெயிச்சிருக்காங்க, ரீல்ஸ் தானே ஜெயிக்க வச்சிருக்காங்க அவங்கள. எதனால வந்திருக்காங்க? இப்ப சோசியல் மீடியா இல்லைன்னா அந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்திருப்பாங்களா சொல்லுங்க? ரீல்ஸே இல்ல, சோசியல் மீடியா இல்ல, அடித்தளத்து மக்களோடு பணியாற்றி 10 ஆண்டு காலம் பணியாற்றுறதுனால மக்கள் ஓட்டு போட்டாங்களா? ரீல்ஸை பார்த்துட்டு ஓட்டு போட்டாங்க, அதனால ரீல்ஸ் போடுறாங்க. என்ன இது நீங்க கேட்கிற கேள்வியே எனக்கு புரியல. இல்ல சார், அதாவது இப்ப அவங்க ஆய்வு செய்ய போறத ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க, கூட வரவங்க இல்ல அமைச்சர்கள் எல்லாம் சுத்தி ரீல்ஸே எடுத்துக்கிட்டு இருக்காங்க, வேலை செய்ய விட மாட்டாங்க அப்படின்னு விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலை செய்யறாங்களா இல்லையாங்கிறது இன்னும் கொஞ்ச நாள், ஒரு 2-3 மாதங்கள்ல தெரிய வரும். என்ன மாதிரி பாலிசிஸ், என்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ், என்ன மாதிரி திட்டங்களை கொண்டு வர போறாங்க, நிர்வாகம் எப்படி இருக்கிறது, இதெல்லாம் ஒரு 3 to 4 monthsக்குள்ள ஓரளவுக்கு தெரிய வரும். ஸோ அதை வந்து அவங்க செய்யலைங்கிறத நம்ம இப்போ சொல்ல முடியாது, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துட்டு தான் நம்ம சொல்லணும். ரீல்ஸ் போடுவாங்களான்னா போடுவாங்க, ஏன்னா அவங்களுடைய ஆடியன்ஸ் வந்து ரீல்ஸ் விரும்பிகள். அவங்களுக்கு வாக்களிக்கிறவங்க நிறைய பேர் ரீல்ஸ் நம்பிதான் வாக்கு போட்டிருக்காங்க. அவங்க என்ன தத்துவ அடிப்படையில் ஓட்டு போட்டாங்களா தாவேக்காவுக்கு? அவங்களுடைய ஐடியாலஜி மீது கவரப்பட்டு ஓட்டு போட்டாங்களா? ஏங்க, ஒரு 4 வீடியோவை பார்த்துட்டு அவர் பெரிய ஸ்டாரு, அவருக்கு கரிஸ்மா இருக்கு, வந்தா நல்லது பண்ணுவாரு, எப்படி நம்புனீங்க நல்லது பண்ணுவாருன்னு ரீல்ஸ் போட்டாங்க. அது ரீல்ஸ்ல வந்தா நான் 1 பைசா கூட எடுக்க மாட்டேன்னாரு, அதை பார்த்தீங்க, அது ஓட்டு போட்டீங்க. கரெக்டா? ஸோ ரீல்ஸ் போடக்கூடாதுன்னா இப்போ எப்படி திடீர்னு சொல்ல முடியும்? நீங்க அப்படிதான் போடுவாங்க. என்னுடைய எதிர்பார்ப்பு இது இதே ரேஞ்சில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க டெய்லி. அதே போல வந்து பாட்டிலுக்கு வந்து 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு இப்பயும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு வந்து இது வைக்கிறாங்க, அதுக்கு கடைக்கு வாடகை செலுத்தணும், அவங்க பாட்டில வந்து மறுசுழற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கடந்த காலங்களில் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி அவர் பாடிதான் பிரச்சாரம் விஜய் மேற்கொண்டார். ஆனா இப்பயும் தாவேக்கு ஆட்சி காலத்திலேயே அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மதுவிலக்குத்துறை அமைச்சரே சொல்றாங்க. முதல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இந்த 2-3 வீடியோ நான் பார்த்தேன். கடைக்கு வாடகை கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய பொறுப்புங்க. இது வந்து அரசாங்கத்தினுடைய கடை, அங்க வேலை செய்யற ஊழியர்களுடைய சொந்த கடை கிடையாது. ஸோ வாடகை கட்டலன்னு வச்சுக்க என்ன ஆகும்?
அந்த இவர் வந்து நோட்டீஸ் விடுவாரு வெக்கேட் பண்றதுக்கு. யார்கிட்ட விட முடியும்? அந்த ஊழியர் மேலேயா கேஸ் போட முடியும்? டாஸ்மாக் மேல தானே போடுவாங்க. இவருக்கு என்ன ஆகுது? இவர் ஏன் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறாங்க? இவங்க ஏன் வாடகை கட்டுறாங்க? எனக்கு இது புரியவே இல்லை. ஏங்க, நான் வந்து ஒரு இடத்த உங்ககிட்ட இருந்து வாடகைக்கு எடுத்தேன்னா நான் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டணும், இல்லை நான் வந்து வாடகையை கட்டணும், இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு இபி பில்ல கட்டணும். இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி சார்பா, நான் ஒரு ஊழியர், நான் ஒரு கம்பெனி சார்பா எடுக்கிறேன். நான் ஏங்க வாடகை கட்டணும்? வாடகை கட்டல என்ன பண்ணுவாங்க? வெக்கேட் பண்ணுவாங்க. கரெக்டா கோர்ட் ஆர்டர் வரும். அது வரதுக்கு வருஷ கணக்காகும், அது வேற விஷயம். பட் கோர்ட் இஷ்யூ பண்ணிடுவாங்கல்ல, வாடகை கட்டல 6 மாசமா 1 வருஷமா வாடகை கட்டலன்னா வெளியே போயிருங்க. கரெக்டா? ஸோ இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக அல்ல. இது என்ன சிக்கல் என்றால், இது வந்து ஒரு நெக்ஸஸ்ங்க. அதாவது டாஸ்மாக்ல வேலை செய்யற ஊழியர்கள் எல்லோரும் புனிதமானவர்கள், மேல இருக்கிற அமைச்சர்கள் அதிகாரிகள் தான் மோசமானவர்கள் கிடையாதுங்க. ஒரு 10 ரூபாய் வாங்கினா எல்லாருக்குமே ஒரு ஷேர் இருக்கத்தாங்க செய்யும். அடித்தளத்தில் இருக்கிறவங்களுக்கு கம்மியா இருக்கலாம். பட் அதாவது கடையில் பணிபுரியும் எல்லோரும் புனிதர்கள். மேல உட்கார்ந்துருக்காரு பாருங்க அமைச்சரும் அரசியல்வாதி, அவங்க மட்டும்தான் மோசம். அப்படி கிடையவே கிடையாது. ஸோ நம்ம வந்து இது டாஸ்மாக் ஊழியர்கள் சொல்ற பாயிண்ட் வந்து 100க்கு 100 உண்மை என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். ரைட்டா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 10 ரூபாய் கலெக்ஷன் அப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலுங்க, டாஸ்மாக்கை முறைப்படுத்த வேண்டும் என்றால் 2-3 வாரங்களில் முறைப்படுத்தலாம். என்ன குற்றச்சாட்டு? பிடிஆர் என்ன சொன்னார்? கால்வாசி அக்கௌண்ட்லயே வரலங்கிறார். அதாவது பாட்டில் போய் கடையில விற்கப்படுகிறது, ஆனால் அது ஸ்டாக்லயே வரல. டாஸ்மாக்கிடம் அந்த மாதிரி ஒரு பாட்டில் இருந்து அந்த மாதிரி விற்கப்பட்டது என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அப்படிதான் லீக்கேஜ் ஆகுது. சொன்னாரா இல்லையா? நான் சொல்லல. ஆட்சியில் இருந்து கொண்டு இதை ஆய்வு செய்த முன்னாள் தமிழ்நாட்டு நிதியமைச்சர் ஆன் ரெக்கார்ட் சொன்னது. சோ இந்த மாதிரி ஊழல்கள் எல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு அவங்க நிச்சயமா நடவடிக்கை எடுக்கணும். இந்த 10 ரூபாய் பாட்டில் ஈஸியா ஸ்டாப் பண்ணலாம். அது வந்து நினைத்தால் 4 நாட்களில் அவர்கள் நிறுத்தலாம். நிறுத்துறாங்களாங்கிறது பொறுத்து இருந்து பார்க்கணும். அதிமுகல இருந்து 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டு தாவே கலைஞ்சிருக்காங்க. அதே போல முன்னாள் எம்எல்ஏக்களும் தாவே கல போறாங்க. இது குதிரை பேரம் தான் நடக்குன்னு சொல்லி பல கட்சி தலைவர் குறிப்பிடுறாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நிச்சயமா அது குதிரை பேரம் தான். சரி, இப்போ ஒண்ணு பண்ணுங்க. அவங்க வந்து தாவேகாவினுடைய கொள்கை மீது ஈர்க்கப்பட்டு வந்திருக்கிறாங்கல்ல, அப்போ ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணட்டும். எதுக்கு டிக்கெட் கொடுப்பீங்க? நீ டிக்கெட் கொடுப்பீங்கல்ல இப்போ பை எலெக்ஷன்ல. இப்போ இடைத்தேர்தல் வரும்போது இந்த ராஜினாமா செஞ்சுட்டு வந்திருக்கிற இந்த மரகதம் குமரவேலு, இந்த ஜெயக்குமார், அவங்களுக்கு எல்லாம் டிக்கெட் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? தாவேக்கால கொடுக்காதீங்க. அப்போ நம்ம நம்புறோம் 5 வருடம் உங்கள் கட்சியில் பணி செய்வதற்காக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான பேரம் பேசாமல் வந்திருக்கிறார்கள். நாங்க ஏத்துக்கிறோம். டிக்கெட் கொடுக்காதீங்க. எம்எல்ஏ போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டாங்கல்ல, திருப்பியும் போட்டியிட டிக்கெட் கொடுக்காதீங்க. இடைத்தேர்தலுக்கு டிக்கெட் கொடுக்காதீங்க. பார்ப்போம். அப்போ நீங்க டிக்கெட் கொடுத்தீங்கன்னா இது குதிரை பேரம் தாங்க. சட்ட ரீதியா அது என்ன சொல்லுதோ இல்லையோ அதை பத்தி எல்லாம் எனக்கு அக்கறை கிடையாது. இட் இஸ் ஹார்ஸ் ட்ரேடிங். மாரலி இட் இஸ் கரப்ஷன். அவ்வளவுதான். தாவேக்கா வந்து ஊழல் இல்லாத கட்சின்னு ஆதோரிச்சு குறிப்பிடுறாரு. இந்த 5 ஆண்டுகள் ஊழலே இருக்காது அப்படின்றாரு. ஏங்க, முதல்ல எப்படி ஆரம்பிச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்க வேற ஒரு கட்சியை உடைச்சு அதுல இருந்து எம்எல்ஏக்களை வாங்க பார்த்திருக்கீங்க. அதை வாங்க பார்த்திருக்கிறீங்கிறது வந்து எவிடன்ஸ் எங்க? அப்படி நாங்க பணம் கொடுத்தோமா அப்படிங்கிறது வேற. நீங்க இவங்களை வந்து ரிசைன் பண்ண வச்சு ஏதேனும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த நபர்கள் ராஜினாமா செய்வதற்கு முட்டாள்கள் அல்ல, புனிதர்களும் அல்ல. அதிமுக திமுக நீங்களே சொல்லியிருக்கீங்க. அதிமுக என்ன மாதிரி கட்சி, திமுக என்ன மாதிரி கட்சின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அப்போ அங்கிருந்து வர்றாங்கன்னா அவர்கள் எல்லாம் புனிதர்கள் அல்ல. அதுவும் சிலர் எல்லாம் 2 டேர்ம் எம்எல்ஏ. மரகதம் குமரவேல் ரொம்ப வருஷமா எம்எல்ஏ இருக்காங்க, எம்பியா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டேர்ம் மதுராந்தகம் எம்எல்ஏ இருந்திருக்காங்க. இப்ப 2வது டேர்ம் எம்எல்ஏ. ஸோ யாருமே இதுல புனிதர்கள் அல்லங்க. எதிர்பார்ப்பே இல்லாமல் நாட்டுக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்வதற்காக, தாவேகாவுக்கு உழைப்பதற்காக வந்திருக்கிறாங்கன்னா என்ன? நம்ம எல்லாம் மக்கள் நம்ம முட்டாளுங்களா? யாரை ஏமாத்துறீங்க?
அதுக்குதான் நான் சொல்றேன், இந்த குவிட் ப்ரோக்கோ என்னங்கிறது இடைத்தேர்தல் அறிவிப்பு வரும்போது நமக்கு தெரியும். சார் இந்த 2 வாரங்கள்ல முதலமைச்சர் விஜயோட செயல்பாடு எப்படி சார் பாக்குறீங்க? எனக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயம் பத்திரிகையாளரை சந்திக்காமல் இருக்கு. இது வந்து உடனே வந்து மோடி சந்திச்சாரா? மோடி முதலமைச்சராக இருக்கும்போது சந்திச்சாரு, பல முறை சந்திச்சாரு. நீங்க போய் செக் பண்ணிக்கங்க, மோடியோடைய பழைய பிரஸ் மீட் எல்லாம் உட்கார்ந்து பேசி இருக்கிறாரு. பிஎம் ஆனப்புறம் பண்ணல, அது வேற விஷயம். அதுவும் தப்பு தப்பு தப்பு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. பத்திரிகா தனியா இன்டர்வியூ, செட்டப் இன்டர்வியூங்க அதெல்லாம். என்ன இன்டர்வியூ? எந்த மாம்பழம் பிடிக்குமா ஆப்பிள் பிடிக்குமான்னு கேட்கிற கேள்வி இன்டர்வியூவாங்க அது? அது என்ன இன்டர்வியூ அது? எப்படி உழைக்கிறீங்க 24 மணி நேரம், உங்களுக்கு ஓய்வு தேவை இல்லையா? என்ன கடினமான கேள்வி பாருங்க. ஏங்க இதெல்லாம் அந்த இன்டர்வியூ கிடையாதுங்க. நான் சொல்றது ஒரு பிரஸ் மீட்ல, ஏங்க இதுவரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் எல்லோரும் மீடியாவை சந்திச்சிருக்காங்களா இல்லையா? ஈவன் செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்துல கூட சொல்லுவாங்க அவங்க மீடியாவை நிறைய சந்திக்க மாட்டாங்கன்னு. அவங்க கூட முக்கியமான இது மேபி ஒரு 1/2 மணி நேரம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்காது, ஒரு 2 கேள்வி 3 கேள்வி எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினும் அவர் வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தல, டீடைல்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ், வேற உட்காருங்க என்ன வேணா கேளுங்க அப்படிங்கிற மாதிரி பிரஸ் கான்ஃபரன்ஸ் நிறைய நடத்தல. ஆனா ஏர்போர்ட்ல ஒரு 2 கேள்வி எடுப்பாரு, 3 கேள்வி எடுப்பாரு, அதுக்கு பதில் சொல்லுவாரு, ஏதோ சம்திங். இவர் எதுவுமே பண்ணலையே. இப்போ இப்ப டெல்லிக்கு போனார்ல, அந்த பிரஸ் ரிலீஸை தவிர நமக்கு என்னங்கிறது நமக்கு தெரியாது. பிரதமர் வந்து இதை செய்ய போறாருன்னு உறுதி கொடுத்திருக்காரு, இது வந்து சொல்லி இருக்கிறாரு. ஸோ அதெல்லாமே வந்து when we see or listen to the chief minister தான் அதெல்லாம் நமக்கு தெரியும். இவர் பேசவே மாட்டேங்கிறாரு. அது வந்து நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஒரு ஜனநாயக நாட்டில் அது சரியல்ல. அதனால என்ன, ஜெயிச்சிட்டார்ல, பேசாம தானே ஜெயிச்சாரு. பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தா ஜெயிச்சாரு. அப்ப எதுக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கணும்? அதுங்கிறது ஆர்குமெண்டே கிடையாதுங்க. மோடி பண்ணாரா? மோடி பண்றது தப்பு. அதை நம்ம டெய்லி சொல்லிட்டு இருக்கோம். மோடி பண்றது தப்பு, மீடியாவை சந்திக்காதது தப்பு, கடுமையான கேள்விகள் எடுக்காதது தப்பு. ஆனால் மோடி ஒண்ணு செய்யறாருங்கிறதுனால நானும் செய்யறேன்னா 2 தப்புங்கிறது சரியாகி விடாது. நீங்க பீரியாடிக்கா உங்களுக்கு வாரம் மீட் பண்ண வேணாமா? மீட் பண்ணாதீங்க. அப்போ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி இன்னைக்கு நான் போய் பிரதமரை பார்த்தேன், பிரதமர் இதை சொன்னாரு, இதுதான் இன்னைக்கு வந்திருக்கிற இதுதான் வந்திருக்கிற இந்த ஃபீட்பேக்கு, நாங்கள் இந்த திட்டங்களுக்கு நாங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்க போறோம். இப்போ உதாரணத்துக்கு நேற்று அந்த சிங்கப்பெண் நிகழ்ச்சி எதனால ரத்தாச்சு உங்களுக்கு தெரியுமா? அது கூட விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் நண்பர் ஜெகதீஷ் அவர் விழாக்கு போறாரு, விடுங்க. அதிகாரப்பூர்வமா ஏதாவது வந்திருக்கா? இல்ல. அதுக்கு கேட்டாக்க அதிகாரப்பூர்வமா நிகழ்ச்சி அந்த டைம் நடக்குதுன்னு சொன்னோமான்னு கேக்குறாங்க. ஆனா ஆர்ச்சி கிர்ச்சி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் வீடியோ எல்லாமே வந்துருச்சுல்ல, அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி இருக்கிறாங்க, எல்லா நிகழ்ச்சி ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்குன்னு செய்தி வந்துச்சுல்ல. ஸோ எனக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்க ஒரு கொஞ்சம் காலத்துக்கு திமுக இதே தான் ஒரு காலகட்டத்தில் வெறும் சோசியல் மீடியாவை ஐடிவிங்க வச்சு ஜெயிச்சிடலாம்னு நினைச்சாங்க. அது எங்க போய் முடிஞ்சதுன்னு தெரியும். ஐடி விங்குங்கிறது உங்க கட்சிக்கு மிகவும் முக்கியம். உங்களுடைய விஜய் கூறுவது போல் வர்ச்சுவல் வாரியர்ஸ் இவர்கள் எல்லாரும் ஓரளவுக்கு காப்பாற்ற முடியும் ஒரு அரசை. ஆனால் நாங்கள் யாரும் பேச மாட்டோம். வெறும் வர்ச்சுவல் வாரியர்ஸ் ஐடிவிங்க வச்சு ரீல்ஸ் போட்டு நாங்கள் தொடர்ந்து ஆட்சி நடத்தலாம் என்பது என்னை பொறுத்த நபர்களுக்கு அது சாத்தியம் என்று தோணவில்லை. மேபி ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா ஒரு புது கவர்மெண்ட் எல்லாருமே, இப்போ நான் கூட என்ன சொல்றேன், ஒரு 6 months டைம் கொடுக்குறோம். உடனே வந்து இவங்கெல்லாம் மோசம் இல்லை இவங்கெல்லாம் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. 3 to 6 months டைம் கொடுத்தாதான் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியும். பட் அதுக்கப்புறம் நிச்சயமாக கம்யூனிகேஷன் தேவை. சரி, நீங்க பேச விரும்பலையா, ஒரு அஃபிஷியல் கவர்மெண்ட் ஸ்போக்ஸ் பர்சன் 2 பேரை போடுங்க, அவங்க கம்யூனிகேட் பண்ணும். யாராவது கம்யூனிகேட் பண்ணல மீடியாட்ட, மக்கள்கிட்ட. எல்லாமே வர பிரஸ் ரிலீஸை மட்டும் வச்சு எப்படி பண்ண முடியும்? பல தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.